ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாங்கள் ஸ்ரீலங்காவில் ஹப்புத்தலையில் இருக்கிற லிப்டன் சீட் என்றோட முக்கியமான இடத்தை தான் பார்க்க போய் கொண்டிருக்கிறோம். இது ஸ்ரீலங்காவில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸில் ரொம்பவே முக்கியமான ஒரு இடம். எல்லாரும் ஒரு தடவையாவது கட்டாயம் போய் பாருங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே பனியால் மூடி சும்மா வெள்ளை கம்பளம் விரிச்ச மாதிரி இருக்குது. பாருங்க, இந்த இயற்கை அழகாக ரசிக்கிறதுக்காக எவ்வளோ டூரிஸ்ட் வந்து கொண்டே இருக்கிறோம். லோக்கல்ஸும் சரி, ஃபாரினர்ஸும் சரி, எக்கச்சக்கமான டூரிஸ்ட் இந்த இடத்துல வந்து கொண்டே இருக்கிறோம். இந்த டீ கப்போடு இருக்கிற பாருங்க, இவர் தான் தோமஸ் லிப்டன். இந்த எஸ்டேட்டை உருவாக்குனவரே இவர் தான். இந்த இடம் ஃபுல்லாகவே மேகமூட்டமாக இருக்கு. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா நாங்கள் இப்போ மேகத்துக்கு மேலே இருக்கிறோம். இந்த இடத்தின் ஹைட் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 2000 மீட்டர் ஹைட்ல தான் இப்ப நாங்க நிக்கிறோம். இங்க இருந்து இலங்கையின் 5 மாவட்டத்தையும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த மாதிரி சொல்லிச்சுனா, ஆனா இந்த பனி மூணுனால பார்க்க இல்லாம இருக்கதான் ரொம்ப கவலையா இருக்கு. நான் இங்க விசாரிச்ச மட்டும் இந்த 5 மாவட்டத்தையும் பார்க்கணும்னா காலம்பு 8 மணிக்கு முதல் வரணுமா. அப்படி 8 மணி தாண்டி சென்றா இந்த இடம் ஃபுல்லாகவே முகில் மூடும். பாருங்க, ஒன்றுமே தெரியல. ஃபுல்லாக பனி மட்டும்தான். பனியும் முகிலுமா தான் இருக்கு. வரும் ஒன்றுமே தெரியல. நாங்கள் இந்த கொஞ்சம் பிந்தி போயிட்டோம். நாங்கள் வேற 8:30 ஆகிட்டு. பாருங்க பாருங்க பாருங்க, இன்றைக்கு அதிர்ஷ்டம் இருக்கு போல இருக்கு. இந்த காத்தடிக்க முகில் விலகி அப்படி இடங்கள் எல்லாம் நல்ல வடிவா தெரியுது. இன்றைக்கு ரொம்ப லக்கியான நாள் தான் போல இருக்கு. பாருங்க, இதை வேறு யாரும் பார்த்தா நிச்சயமா ஸ்ரீலங்கான்னு சொல்ல மாட்டேன், ஏதோ ஃபாரின் கண்ட்ரின்னு தான் சொல்லினோம். ஆனா இது வேற எங்கேயும் இல்லை, இது ஸ்ரீலங்கா தான். இவ்வளோ வடிவான இடம் ஸ்ரீலங்காவில் இருக்கு. இதான் இவ்வளவு டூரிஸ்ட் ஸ்ரீலங்கா படை எடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதுல இருந்து பார்க்க 5 மாவட்டம் தெரியல. ஆனா அப்படி தெரியாம இருக்கவே இவ்வளோ வடிவா இருக்குண்டா. நான் கொஞ்ச நேரம் ஏர்லியா வந்திருக்கோம்னா செம்மையா இருந்திருக்கும், வேற லெவல்ல இருந்திருக்கும். காய்ஸ், நீங்கள் லிப்டன் சீட்டுக்கு வர போறீங்கன்னா என்னோட ஒரே ஒரு அட்வைஸ் தான், 8 மணிக்கு முதல் வாங்க, இல்லை 7:30 முதல் வாங்க. அப்படி வந்தால் தான் இந்த அழகான காட்சியை பார்க்கலாம். அப்படி லேட்டாக்குனீங்க ஃபுல்லாக மூடும், ஒன்றுமே பார்க்க மாட்டீங்க. இன்றைக்கு ஏதோ உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தபடியா ஏதோ பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. நீங்கள் லேட்டாகுனா ஒன்றுமே இருக்காது. ஏன்னா நாங்கள் வந்த நேரம், நாங்கள் வந்து ஒரு 10-11 மணி தான் வீட்டை போயிருப்போம். அந்த 10-11 மணி 12 மணி 1 மணி 2 மணிக்கெலாம் ஆக்கள் வந்து கொண்டே இருக்கிறோம். அவையில் வந்து ஒன்றுமே பார்க்க மாட்டேன், ஜஸ்ட் அந்த முகிலை மட்டும் தான் பார்த்துட்டு போகிறோம். காய்ஸ், உங்களுக்கு இன்னொரு ஐடியா தரேன். நீங்கள் இங்கே வாரேன்டா சன்ரைஸ் பார்க்கக்கூடிய மாதிரி வாங்க. யோசிச்சு பாருங்க, இங்கேருந்து சன்ரைஸ் பார்த்தா எப்படி இருக்கும். அம்மா, வேற லெவலா! சன்ரைஸ் சும்மா பார்த்தாவே நல்ல வடிவாக இருக்கும். ஆனால் இப்படி ஒரு இடத்துல இருந்து சன்ரைஸ் பார்த்தா வாவ், சொல்ல வார்த்தைகளே இல்லை, வேற லெவலாக இருக்குங்க காய்ஸ். இங்கே மேலே ஒரு சின்ன ஒரு சாப்பாடு கடை ஒன்று இருக்குது. இங்கே இருக்கிற ஒரே ஒரு கடை அது மட்டும்தான். அந்த கடையில் சுட்ட சுட்ட பிளேண்டியும் சுட்ட சுட்ட ரொட்டியும் கட்ட சம்பளம் சாப்பிட்டோம் காய்ஸ். வேற லெவலில் இருந்துச்சு. இப்படி ஒரு டேஸ்டான சாப்பாடை இப்படி ஒரு செமையான லொக்கேஷனில் இந்த குளிரில் இந்த சாப்பிட வா வா வேற லெவல் காய்ஸ். இதை நான் இப்படி சொல்கிறத கேட்காம இந்த இடத்துக்கு போய் இதை ஃபீல் பண்ணி பாருங்க, லைஃப்பில் மறக்கவே மாட்டீங்க. சாரி காய்ஸ், அந்த கடையில் சாப்பிட்ற வீடியோ மிஸ் பண்ணிட்டேன், அதான் உங்களுக்கு காட்டலாம் போயிட்டு. காய்ஸ், நீங்கள் ஹப்புத்தலைக்கு வரணுமெண்டா ட்ரெயின்லேயும் வரலாம், பஸ்லேயும் வரலாம். அங்கே ஹப்புத்தலை டவுனுக்கு வந்தீங்கன்னா அங்கே டுக்கும் இருக்குது, வேனும் இருக்குது. அங்கே ஈஸியாகவே நீங்கள் ஹையர் பண்ணிட்டு வரலாம். டிரான்ஸ்போர்ட்டை பற்றி ஒன்றும் யோசிக்க தேவையில்லை. ஆனால் வார வழி முழுக்க பச்சை பசையில தேயிலை தோட்டத்தால் நிறைஞ்சிருக்குங்க காய்ஸ். அந்த வியூவை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.